ஃப்ளேவின் ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஊட்டச்சத்து அகத்திக்கீரையில் அதிக அளவில் இருக்கிறதால சைனசைட்டிஸ், மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க அகத்திக்கீரையை உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த அகத்திக்கீரையை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் சிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த சிஸ்டின் அப்படின்ற வேதிப்பொருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஆன்டி மைக்ரோபியலாக செயல்படும். எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்கும். இது டியூபர்குலோசிஸ் அப்படின்ற காச நோய் பாதிப்பு இல்லைனா மலேரியா தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அகத்திக்கீரையை ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம அன்றாட உணவில் மதிய உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடும் இது. இதனால் எந்த